ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவிலேருந்து நாம் அட்சார்ப்ஷன் அண்ட் கேட்டாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர் தியரி பேப்பர் 4ல் யூனிட் 3ல் இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4th யூனிட் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாலிசிஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த யூனிட்டோட அந்த 3rd யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம அட்சார்ப்ஷன் என்னன்னு ஆரம்பிப்போம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு கிளாஸ் பீக்கரில் ஏதாவது ஒரு லிக்விட் இருக்கிறத வச்சுக்குவோம். ஸோ ஒரு கிளாஸ் பீக்கரில் ஒரு லிக்விட் இருக்குது. இட் மே பி வாட்டர் ஆர் ஆயில் எனிதிங். ஸோ ஏதாவது ஒரு லிக்விட் வந்து ஒரு கிளாஸ் பீக்கரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ ஒரு லிக்விடை நீங்கள் எடுத்துட்டாலும் அட் எனி டெம்பரேச்சர் few molecules of liquid will be in vapor phase and they are in equilibrium with the liquid phase. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ ஒரு லிக்விட் ஒரு திரவத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த திரவத்திலிருந்து வரக்கூடிய ஆவி மூலக்கூறுகள் அந்த திரவத்தோட சமநிலையில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே லிக்விட் எடுத்திருக்கோம். இந்த லிக்விட்லேருந்து வரக்கூடியதோட வேப்பர்ஸ் இந்த லிக்விட் சர்ஃபேஸுக்கு மேலே திரவத்தின் மேற்பரப்புக்கு மேலே இது கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கும். இந்த லிக்விடு கூட ஈக்லிபிரியம் சமநிலையில் இருக்கும். இது வந்து வாட்டருக்கு தான் இல்லை, எந்த லிக்விட் எடுத்துட்டிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் வேப்பர் மாலிகுல்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் டாட்ஸ் எல்லாம் லிக்விட் ஃபேஸ். ஸோ வேப்பர் ஃபேஸ் க்ரீன் டாட் வச்சு காட்டியிருக்கோம். லிக்விட் ஃபேஸ் வேப்பர் ஃபேஸ் வந்து பிளாக் டாட் வச்சு காட்டியிருக்கோம். லிக்விட் ஃபேஸ் வந்து க்ரீன் டாட். ஸோ வேப்பர் ஆஃப் தி லிக்விட் இஸ் இன் ஈக்லிபிரியம் வித் லிக்விட் ஃபேஸ். இப்போ நீங்கள் இந்த லிக்விடை ஹீட் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்போ அந்த வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாகும். எப்போ வேப்பர் அல்லது கேஸ் இருந்தாலும் அது என்ன பண்ணும், அது எந்த சர்ஃபேஸில் கான்டாக்டில் இருக்கோ அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஒரு வாயு மூலக்கூறு எடுத்துட்டிங்கன்னா அது ஏதாவது ஒரு பரப்போட தொடர்பில் இருந்துச்சுன்னா அந்த பரப்பு மேலே ஒரு விசையை செலுத்தும். அந்த விசை ஓரளவு பரப்பு மேலே எவ்வளோ ஆகுதோ அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், ப்ரெஷர். ஸோ இந்த ஃபோர்ஸ் யூனிட் ஏரியா மேலே எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், ப்ரெஷர். ஸோ இங்கே வந்து நம்ம வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த வேப்பர் மாலிகுல் லிக்விட் சர்ஃபேஸ் மேலே இருக்கும். இந்த லிக்விட் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ண அதுக்கு பேர் தான் என்ன, ப்ரெஷர். சரி, இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் ஏன் இந்த லிக்விட் சர்ஃபேஸ் மேலேயே இருக்குது எஸ்கேப் ஆகாமல் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த லிக்விட் ஃபேஸில் சென்டரில் ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம். லிக்விட் மாலிகுல் அட் தி சென்டர் இந்த மாலிகுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாலிகுலை பார்த்தீங்கன்னா இதை சுற்றி எல்லா டைரெக்ஷன்லையும் எல்லா மாலிகுல்ஸும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் திஸ் மாலிகுல் இஸ் 0. ஏன்னா இந்த மாலிகுலை இந்த டைரெக்ஷனில் ஒரு மாலிகுல் அட்ராக்ட் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு மாலிகுல் அட்ராக்ட் பண்ணும். இந்த டைரெக்ஷனில் ஒரு மாலிகுல் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு மாலிகுல் அட்ராக்ட் பண்ணும். ஸோ எல்லா டைரெக்ஷன்லையுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மாலிகுல் மேலே இருக்கக்கூடிய நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0. பட் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் எடுத்துக்கங்க. இந்த சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகுலை ஒரு சைடு மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. சர்ஃபேஸுக்கு மேலே லிக்விட் ஃபேஸ் இல்லை. அப்போ அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆல்மோஸ்ட் 0. அப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுலை உள்நோக்கி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இழுத்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு மேலே என்ன மாலிகுலர் ஸ்பீசிஸ் இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு மேலே என்ன இருக்குது, வேப்பர் மாலிகுல்ஸ். ஸோ வேப்பர் மாலிகுல்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ வேப்பர் மாலிகுல்ஸை அட்ராக்ட் பண்ணி சர்ஃபேஸ்லேயே பிடிச்சி வச்சுருக்குது. இது இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்பீசிஸ். லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்பீசிஸ் அதுக்கு மேலே என்ன மாலிகுலர் ஸ்பீசிஸ் இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மேலே நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0 இல்லை. சம் ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டுவர்ட் தி இன்டீரியர் பை தி மாலிகுல்ஸ் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் ஃபேஸ். லிக்விட் ஃபேஸில் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் உள்நோக்கி ஒரு சில விசையை உணரும். அந்த விசை என்ன பண்ணும்,
அந்த சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிடும். ஸோ இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அப்படியே சர்ஃபேஸ்லேயே பிடிச்சி வச்சுருக்கு. சரி, இப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால சம் மாலிகுல் சர்ஃபேஸ் மேலே தான் ஒட்டியிருக்குதே தவிர அந்த பல்க் ஆஃப் தி ஃபேஸ்க்குள்ளே போகல. ஸோ இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் எங்கே ஒட்டிகிட்டு இருக்கு? சர்ஃபேஸ் மேலே தான் ஒட்டிகிட்டு இருக்கு. என்ன காரணம்? இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0 இல்லை. அது வந்து அந்த சர்ஃபேஸுக்கு மேலே ஏதாவது மாலிகுலர் ஸ்பீசிஸ் இருந்தால் அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணுறதுனால அந்த மாலிகுலர் ஸ்பீசிஸ் எல்லாம் சர்ஃபேஸ் மேலேயே இருக்கும். பட்டு அந்த மெட்டீரியல் ஆர் அந்த ஃபேஸோட பல்க் இன்டீரியரில் போகிறதில்ல, சர்ஃபேஸ் மேலே மட்டும்தான் அக்யூமுலேட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் என்னென்னா அட்சாப்ஷன். ஏன் அட்சாப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் மேலே நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0 இல்லை. they experience some inward attractive force. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் இந்த ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல் சர்ஃபேஸில் இருக்கிறது என்ன பண்ணுது? அந்த சர்ஃபேஸில் கான்டாக்டில் வர எல்லா மாலிகுலர் ஸ்பீசிஸையும் அட்ராக்ட் பண்ணி சர்ஃபேஸ் மேலே தான் வச்சுருக்கும். பட் தே டோன்ட் அலோவ் தி மாலிகுலர் ஸ்பீசிஸ் டு என்டர் இன்டு பல்க் ஆஃப் தி ஸ்பேஸ். இந்த மாதிரி சர்ஃபேஸ் மேலே மாலிகுலர் ஸ்பீசிஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா அட்சாப்ஷன். இது லிக்விட் ஃபேஸ்க்கு மட்டும்தானா? இல்லை, சாலிட்ஸ்லேயும் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மேலே நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். அப்போ தே ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் தி பார்ட்டிகிள்ஸ் அட் தி சாலிட் சர்ஃபேஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் சம் இன்வர்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதனால் சாலிட் ஃபேஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த அட்சாப்ஷனுங்கிறது லிக்விட் சர்ஃபேஸ் மேலேயும் நடக்கும், சாலிட் சர்ஃபேஸ் திண்ம பரப்புகளின் மீதும் நிகழும். திரவ பரப்பின் மீது மட்டும்தான் அட்சாப்ஷன் நடக்கும்னு இல்லை, திடப்பொருள்களின் பரப்புகளின் மீதும் நடைபெறும். அட்சாப்ஷன் அப்படின்னாலே அதுக்கு தமிழ் என்ன சொல்லணும்னா பரப்பு கவர்தல். ஸோ பரப்பின் மீது கவர்தல் நடைபெற்று பரப்பின் மீது மூலக்கூறுகள் கவரப்படும் மூலக்கூறுகளின் செறிவு அதிகமாகுது அப்படின்ற அதுக்கு அர்த்தம். இந்த பரப்பு கவர்தல் எதுவுமே நடைபெறுகிறது சர்ஃபேஸ் பரப்பின் மீது. ஸோ அப்போது இந்த அட்சாப்ஷன் என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா, அட்சாப்ஷன் is a surface phenomenon. இது புறப்பரப்பின் மீது நடைபெறும் ஒரு நிகழ்வு. Adsorption is a surface phenomenon where the concentration of molecular species is higher at the surface than in the bulk of a solid or liquid. ஸோ சாலிட் அல்லது லிக்விட் சர்ஃபேஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. எதை விடனா அந்த சாலிட் ஆர் லிக்விடோட பல்கை விட. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், அட்சாப்ஷன். இந்த அட்சாப்ஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம், இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து ஒரு இன்டீரியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, உள்நோக்கி ஒரு கவர்ச்சி விசையை உணருது. அதுதான் எதுக்கு காரணம், அட்சாப்ஷனுக்கே காரணம். ஸோ அதையும் சொல்லியிருக்கேன். இன் liquid and solid phases, liquid and solid phases, திரவநிலை அல்லது திரவநிலை எடுத்துட்டீங்கன்னா the molecules at the surface are
இன்டர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னால் மேற்பரப்புன்னு சொல்லிடுவோங்க. அது என்ன இன்டர்ஃபேஸ்? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எந்த ஏரியாவில் கான்டாக்ட் வருதோ, அதாவது எந்த ஏரியாவில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கடையில் கான்டாக்ட் வருதோ அதுதான் என்னென்னா இன்டர்ஃபேஸ். ஆல்வேஸ் சர்ஃபேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸாக தான் இருக்குது. இப்போது இந்த லிக்விட் எடுத்துட்டிங்கன்னா என்ன சொன்னால், லிக்விடுக்கு மேலே எப்போவுமே அதோட ஓன் மாலிகுல்ஸ் வேப்பர் ஃபேஸில் இருக்கும். அப்போ வேப்பரும் லிக்விடும் கான்டாக்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தான் என்னன்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் லிக்விட் அண்ட் வேப்பர் ஃபேஸ். ஒரு திரவத்தை எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய சொந்த மூலக்கூறுகளே ஆவி நிலையில் மேற்பரப்பில் இருக்கும். மேற்பரப்பில் இருக்கும்போது என்னது, ஆவி நிலையும் திரவ நிலையும் தொடர்பில் உள்ளது. இரண்டு நிலைகள் தொடர்பில் இருக்கும்போது, அது வெவ்வேறு நிலைகள், இரண்டு நிலைகள் எந்த பரப்பின் வழியாக தொடர்பில் இருக்குதோ அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா சர்ஃபேஸ்னு சொல்கிறோம் அல்லது இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ் அல்லது இன்டர்ஃபேஸஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், தி மாலிகூல்ஸ் அட் தி சர்ஃபேஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உணருது. என்ன உணருது? எக்ஸ்பீரியன்ஸ் எ நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஒரு நிகர கவர்ச்சி விசையை உணர்கிறது. எ நெட் attractive force toward the interior. toward நோக்கி, எதை நோக்கி? இன்டீரியர், உள்நோக்கி. ஸோ ஒரு லிக்விட் ஃபேஸ் அல்லது சாலிட் ஃபேஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபேஸில் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் உள்நோக்கி ஒரு கவர்ச்சி விசையை உணரும். இந்த கவர்ச்சி விசை தான் எதுக்கு காரணம்? அட்சார்ப்ஷனுக்கு காரணம். திஸ் இன்வர்ட் அல்லது திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்சார்ப்ஷன். ஸோ அட்சார்ப்ஷனுக்கு காரணமே இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். இது இல்லைன்னா அட்சார்ப்ஷனே நடக்காது. ஸோ இப்போ அட்சார்ப்ஷன் என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க. இட் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினன், அது மேற்பரப்பில் நகலும் ஒரு நிகழ்வு. அங்கே என்ன நிகழ்வு நடைபெறுகிறது? அங்கே வேர் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மாலிகுலர் ஸ்பீசிஸ் இஸ் ஹையர், மூலக்கூறுகளின் செறிவு அதிகமாக இருக்குது. அட் தி சர்ஃபேஸ், மேற்பரப்பின் மீது அதிகமாக இருக்குது. தென் இன் பல்க் ஆஃப் தி சாலிட் ஆர் லிக்விட் ஃபேஸ். ஓகே, சாலிட் ஆர் லிக்விட், லிக்விடோட அல்லது சாலிடோட பல்க் உள்பக்கத்தில் இருக்கிறத விட மேற்பரப்பில் தான் உங்களுக்கு செறிவு, ஒரு மூலக்கூறின் செறிவு அதிகமாக இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லிட்டோம், அட்சார்ப்ஷன், பரப்பு கவர்தல். சரி, இந்த அட்சார்ப்ஷனை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா Scheele discovered adsorption, not absorption, in the year 1773. எதிலிருந்துனா from the uptake of gases by charcoal. ஸோ கேஸஸ் எல்லாம் வந்து சார்கோல், கரி, கார்பனோட சர்ஃபேஸ் மேலே ஒட்டிக்கிச்சு. அதுலேருந்து தான் அதை கண்டுபிடிச்சாரு. அப்டேக் ஆஃப் கேஸஸ் பை சார்கோல். இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இன் 1777 ஃபோண்டானா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஹிஸ்ட்ரி அட்சார்ப்ஷனுக்கு. Fontana described similar type of experiments. ஸோ இந்த மாதிரி சார்கோல் வந்து கேஸஸ் அப்சர்வ் பண்ணுறத 1777 ஃபோண்டானா டிஸ்கிரைப் பண்ணார், எக்ஸ்பிளைன் பண்ணார். சிமிலர் டைப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவிட்ஸ் அப்படிங்கிறவர்
ஒரு சொல்யூஷனில் கலர் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலாக சார்கோல் ரிமூவ் பண்ணுன்னு கண்டுபிடிச்சாரு இன் 1785. இன் 1785 யாரு? லோவிட்ஸ் ஃபவுண்ட் தட் என்னன்னு கண்டுபிடிச்சாரு? சார்கோல், கரிப்பொடி, சார்கோல் ரிமூவ்ஸ் கலரிங் மெட்டீரியல்ஸ் அல்லது கலரிங் மேட்டர். ஃப்ரம் சொல்யூஷன்ஸ். ஸோ கலர்டு சொல்யூஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த கலர் வரக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸு காரணமோ அதையெல்லாம் அந்த சார்கோல் ரிமூவ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சார். இதுவும் அட்சாப்ஷன் மூலமாக தான் ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த அட்சாப்ஷனை பற்றி டீட்டெயில்டாக படிக்க ஆரம்பித்தது என்னன்னா இந்த 19th century தான். இன் 19th century only absorption was studied in detail and the term adsorption was first used by Kayser in 1881 at the suggestion of Du Bois Reymond. ஸோ இந்த அட்சாப்ஷனை பற்றி நம்ம படிக்க ஆரம்பித்தது தரவா எப்போனா 19th century. அட்சாப்ஷனுங்கிற டேமை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவர் யாருன்னா 1881 கேசர். அவருக்கு சஜஸ்ட் பண்ணுறது Du Bois Reymond. So the history of adsorption. Adsorption was thoroughly investigated in the 19th century. The term adsorption was first used by Kayser. ஸோ இவருக்கு சஜஷன் பண்ணினது கேசர் அட் 1881 at the suggestion of Du Bois Reymond. ஸோ இதுதான் நம்ம அட்சாப்ஷனுக்கு ஹிஸ்ட்ரி. சரி, இப்போ அட்சாப்ஷன் எதனால் வந்துச்சுன்னு பார்த்தா தேர் இஸ் அ நெட் ரெசிடிவல் ஃபோர்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் ஆர் சாலிட் ஃபேஸ். இப்போ அட்சாப்ஷன் நடக்கிறனால என்னன்னா அந்த நெட் ரெசிடிவல் ஃபோர்ஸ் குறையும். ஸோ டியூ டு adsorption the net residual force. ஸோ அந்த நம்ம முன்னாடி சொன்னோம்ல சர்ஃபேஸ் மேலே ஒரு நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு, அந்த ஃபோர்ஸ் என்னன்னா தி நெட் ரெசிடிவல் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ். இந்த ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? on the net on the surface of liquid or solid phase. ஸோ லிக்விட் அல்லது சாலிட் ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த நெட் ரெசிடிவல் ஃபோர்ஸ், நெட் இன்வர்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னன்னா அட்சாப்ஷனால் குறையும். இப்போ இந்த அட்சாப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்சார்பென்ட். ஸோ அட்சார்ப்ஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு சாலிட் ஆர் லிக்விட் சர்ஃபேஸ் மேலே வேப்பர் அதாவது கேஸ்
or vapor or solute from solution என்னது சர்ஃபேஸ் மேலே அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துது. ஸோ எந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ் மேலே இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் கேஸ் வேப்பர் ஆர் solute from solution நடக்குதோ அந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் என்னென்னா அட்சார்பெண்ட். பொதுவாக இந்த மெட்டீரியல் என்ன ஃபேஸில் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோம், லிக்விட் ஆர் சாலிட். ஸோ அப்போ இது அட்சார்பெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலான்னு பாருங்கள். தி liquid or solid substance, அது ஒரு லிக்விட் அல்லது சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், on whose surface அதனுடைய மேற்பரப்பு மேலே என்னது on whose surface the accumulation of gas or vapor or solute molecular species, solute from சொல்யூஷன்லேருந்து வரக்கூடிய சொல்யூட் கரைபொருள்கள். அது என்னது அந்த சாலிட் அல்லது லிக்விட் சர்ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகுது, சேர்ந்துட்டே போயிட்டுருக்கு, takes place. Is called adsorbent. ஸோ இது அட்சார்பெண்ட். எந்த சாலிட் அல்லது லிக்விட் சர்ஃபேஸ் மேலே கேஸ் அல்லது வேப்பர் அல்லது solute from solution அக்யூமுலேட் ஆகிறது நடக்குதோ அந்த சாலிட் அல்லது லிக்விட் சப்ஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், அட்சார்பெண்ட்னு சொல்கிறோம். அடுத்தது அட்சார்பேட். ஸோ இந்த சர்ஃபேஸ் மேலே போய் அக்யூமுலேட் ஆகக்கூடிய இந்த மாலிகுலர் ஸ்பீசிஸ் என்ன கேஸ் ஆர் வேப்பர் ஆர் solute from solution, இந்த மாலிகுலர் ஸ்பீசிஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னா அட்சார்பேட். The molecular species which get accumulated போய் ஒன்றா சேர்ந்துருக்குது எங்கே on the surface of மேற்பரப்பின் மீது, அதனுடைய மேற்பரப்பின் மீது on the surface of a liquid or solid substance. லிக்விட் அல்லது சாலிட் சப்ஸ்டன்ஸோட சர்ஃபேஸ் மேலே எது போய் அக்யூமுலேட் ஆகிட்டு, எந்த மாலிகுலர் ஸ்பீசிஸ் போய் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குதோ அதுக்கு பேர் தான் என்ன, இஸ் கால்ட் அட்சார்பேட். ஸோ இந்த மாலிகுலர் ஸ்பீசிஸ் போய் சாலிட் அல்லது லிக்விட் சப்ஸ்டன்ஸோட சர்ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், அட்சார்பேட். The extent of adsorption is directly proportional to surface area of adsorbent. அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக அட்சார்ப்ஷன் அதிகமாகிட்டே போகும். சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகம்னு வைங்க, இடம் நிறையா இருக்கும், ஸோ நிறையா மாலிகுல்ஸ் போய் அக்யூமுலேட் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான மாலிகுல்ஸ் தான் போய் அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பெண்ட்டுக்கும் அட்சார்ப்ஷனுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்டாக ரிலேட் ஆகிருக்கு. தி எக்ஸ்டென்ட் அளவு, தி எக்ஸ்டென்ட் ஆஃப் adsorption is directly proportional to
surface area of adsorbent. ஸோ அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா அட்சார்ப்ஷன் அளவும் அதிகமாகும். எப்படி அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தலான்னு பாருங்கள். when the adsorbent is finely powdered, the surface area will be high. ஸோ அட்சார்பெண்ட்டை வந்து நல்லா சின்ன பொடியாக ஆகிற அளவுக்கு பவுடர் பண்ணிட்டீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். ஒரு மெட்டீரியலை சின்னதாக உடைக்க என்ன ஆகிட்டே போகும்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிட்டே போகும். இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். இது ஒரு க்யூப். இந்த க்யூபோட எட்ஜ் லென்த் ஏன்னு வச்சுக்கலாம். எட்ஜ்னா என்ன? ரெண்டு ஃபேஸஸ் மீட் பண்ணக்கூடிய இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய லைன் தான் என்ன? எட்ஜ் ஏ. க்யூப்னா நமக்கு தெரியும் கனசதுரம். இதில் என்ன? எட்ஜ் லென்த் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சரி, இதில் டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் வருதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு 2, டாப் சைடு 3, பாட்டம் 4, ஃப்ரண்ட் சைடு 5, பேக் சைடு 6 ஃபேஸஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸுமே என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர். அப்போ ஒரு ஃபேஸோட ஏரியா என்ன? ஸ்கொயரோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? A × A, ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அதாவது சதுரத்தின் பரப்பு பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ A × A, A ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது? 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் கியூப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இஸ் 6A ஸ்கொயர். ஒரு ஃபேஸோட ஏரியா A ஸ்கொயர்னா இப்போ 6 ஃபேஸஸோட ஏரியா 6A ஸ்கொயர். இதுதான் வந்து ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இந்த கியூபை நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். 2 கியூபாய்டு கிடைக்குது. இது ஒரு கியூபாய்டு, இன்னொரு கியூபாய்டு கிடைக்கும். அதை நான் வரைஞ்சி காட்டல. இப்போ ஒரு கியூபாய்டு மட்டும் எடுத்துக்கலாம். இதோட பிரெத்து பாருங்கள். டோட்டலாக A இருந்தது. இப்போ இந்த இடத்துல நான் கட் பண்ணிட்டேன் 2 ஈக்குவல் ஹாஃபாக. இப்போ இந்த ஒரு ஹாஃப் மட்டும் காட்டியிருக்கேன். இதில் இந்த லென்த்து A, இந்த லென்த்து இப்போ என்ன ஆயிடுச்சு? A/2. சரி, இப்போ கீழே இருக்கக்கூடிய இப்போ நமக்கு டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்குது. இப்போ ரைட் சைடு ஃபேஸ், அதாவது ஃபேஸ் 1 என்னோட ஏரியா என்னன்னு பாருங்கள். இந்த லென்த்தும் A, இதுவும் A, இதுவும் A, இதுவும் A, எல்லாமே A தான். A ஸ்கொயர். அதே மாதிரி ரைட் சைடு ஃபேஸ் 2, அதுவும் A ஸ்கொயர். டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரெத்து A/2, லென்த்து A. ஸோ A × A/2, A ஸ்கொயர்/2. இந்த மேற்பக்கம் மூணாவது சைடோட ஏரியா வந்து A ஸ்கொயர்/2, லென்த்து A, பிரெத்து வந்து A/2. ஸோ A × A/2, A ஸ்கொயர்/2. அதே மாதிரி பாட்டம், அதுவும் லென்த்து A, பிரெத்து A/2, அதோட ஏரியாவும் A ஸ்கொயர்/2. அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லென்த் A, பிரெத் A/2, அதோட ஏரியாவும் அப்போ என்ன வரும்? A ஸ்கொயர்/2 தான். ஃப்ரண்ட்டு ஃபேஸ் 5.
ஃபேஸ் 6 ஆறாவது பக்கம், அதுக்கும் ஏரியா a ஸ்கொயர் பை 2 தான் வரும். ஏன்னா லென்த் a பிரெத் a பை 2. இது ஒரு ஹாஃப் கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ கட் பண்ணங்காட்டி. ஸோ என்ன ஆன்சர் வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர், a ஸ்கொயர் பை 2 a ஸ்கொயர் பை 2, ஆஃப் a ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு a ஸ்கொயர், இது ஒரு a ஸ்கொயர். ஸோ இப்போ டோட்டலாக பாருங்கள் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஒரு ஹாஃபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதேமாதிரி இன்னொரு ஹாஃபும் இருக்குமில்ல இந்த சைடு, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4a ஸ்கொயர். அப்போ 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4a ஸ்கொயர் 8a ஸ்கொயர். ஸோ ஒரு கியூபை ரெண்டாக கட் பண்ணங்காட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் 2 ஹாஃப் வந்திருக்கு. இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 8a ஸ்கொயர். சரி, இதை மறுபடியும் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணுறேன். இந்த ஹாஃபை ரெண்டாக கட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் வர ஹாஃபையும் ரெண்டாக கட் பண்ணுறேன். இப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை பீசஸ் வரும்? 4 பீசஸ் வருது. இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கங்க, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து a பை 2 லென்த், இது a, இதுவும் a பை 2 a பை 2 a பை 2. இதை 2 ஹாஃபாக கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த அப்பர் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இதோட டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு 1ன்னு வச்சுக்கோங்க. 1க்கு இது வந்து என்ன? பிரெத். இந்த டோட்டல் ஏல பாதி இது a பை 2, இது லென்த்து a. அப்போது a இன்ட்டு a பை 2 a ஸ்கொயர் பை 2 தான் இதோட ஏரியா. அதுக்கு பேரலாக வர அந்த சைடு இன்னொரு சைடு 2. இதுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து a, பிரெத்து a பை 2. ஸோ ரெண்டாவது சைடோட ஏரியாவும் a ஸ்கொயர் பை 2 தான். அடுத்தது டாப் சைடு 3. இதில் லென்த் a, பிரெத் a பை 2, அப்போ a ஸ்கொயர் பை 2. பாட்டம் சைடு 4, லென்த் a, பிரெத் வந்து a பை 2, அப்போ அதுவும் ஏரியா a ஸ்கொயர் பை 2. அடுத்து ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதில் லென்த்து a பை 2, பிரெத்தும் a பை 2, அப்போ a ஸ்கொயர் பை 4. ஏன்னா இது லென்த், இது a பை 2, பிரெத்தும் a பை 2, ஸோ a ஸ்கொயர் பை 4. அதே மாதிரி இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய பேக் சைடு 6. இது லென்த்து a பை 2, பிரெத்தும் a பை 2, ஸோ அப்போ அதோட ஏரியாவும் a ஸ்கொயர் பை 4. ஷேர் பண்ணிங்கன்னா இது 1a ஸ்கொயர், இது ஒரு 1a ஸ்கொயர், இது ஒரு half a ஸ்கொயர். ஸோ 1 + 1 2, 2 + half 2.5ன்னு வச்சுக்கலாம், அல்லது 5/2. ஸோ இந்த ஒரு பார்ட் 5/2a ஸ்கொயர். அப்போ டோட்டல் கியூபில் நம்மளுக்கு எத்தனை பார்ட் வந்திருக்கு? 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஹாஃபில் 2 பார்ட் வருது. இந்த ஹாஃப் ஒன்று, இந்த ஹாஃப் ஒன்று. இந்த கியூபுக்கு இன்னொரு ஹாஃப் இருக்குமில்ல, அதுலேயும் இதே மாதிரி நாம் இன்னும் 2 பார்ட்டை கொண்டு வந்துடலாம். அப்போ டோட்டலாக 1 2 3 4 பார்ட்ஸுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 1 டைம் 2 டைம் 10a ஸ்கொயர். அப்போ பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகிட்டே போகுது? அதிகமாகிட்டே போகுது. கியூபை ஸ்மால் பீசஸாக கட் பண்ண டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிட்டே போகுது. இது கியூபுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தும் நீங்கள் அதை பவுடர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிட்டே வரும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா
அட்சார்ப்ஷன் அதிகமாகும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது மாலிகுல்ஸ் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ அட்சார்ப்ஷன் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம பார்ட்டிகளோட சைஸ் வச்சு 3 டைப்ஸ் ஆஃப் லிக்விட் மிக்சர்ஸை சொல்லியிருப்போம். அதாவது சாலிடு லிக்விடு சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக்சர்ஸை 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருப்போம். அதை ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். சஸ்பென்ஷன், கொலாய்டு அண்டு ட்ரூ சொல்யூஷன். இந்த சஸ்பென்ஷன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் சைஸ் 1000 நேனோமீட்டரோட அதிகமாக இருக்கும். கிரேட்டர் தென் 1000 நேனோமீட்டர். 1 to 1000 நேனோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா பார்ட்டிகிள் சைஸ், அந்த மிக்சர் என்னான்னு சொல்லுவோம், கொலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே லெஸ் தென் 1000 நேனோமீட்டர், பார்ட்டிகிள் சைஸ் வந்து 1000 நேனோமீட்டரோட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அந்த மிக்சர் தான் என்னான்னு சொல்கிறோம், ட்ரூ சொல்யூஷன். ட்ரூ சொல்யூஷனில் பார்ட்டிகிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்பர்ஸ் ஆகி யூனிஃபார்ம் சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ சஸ்பென்ஷன், கொலாய்டு இதை எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா கொலாய்ட்ஸில் தான் பார்ட்டிகிள் சைஸ் ரொம்ப கம்மி, சஸ்பென்ஷன் அண்டு கொலாய்டல் சொல்யூஷனில். ஸோ அப்போ கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸில் தான் அட்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ கம்பேர் டு சஸ்பென்ஷன், in colloidal solutions the particle size is too small, ரொம்பவே சின்னதாக இருக்குது இதில் கொலாய்டல் சொல்யூஷனில். ஸோ therefore the colloidal particles, கூழ்மத்தோல்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவீங்க. colloidal particles have larger surface area or large surface area. ஸோ சஸ்பென்ஷன் பார்ட்டிகிள்ஸை விட கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸில் சர்ஃபேஸ் ஏரியா வந்து லார்ஜாக இருக்கும். அதனால் என்ன ஆகும், hence they are good adsorbents and hence they are good adsorbents. colloidal particles வந்து ஒரு நல்ல adsorbents-ஆக எடுத்துக்கலாம். பட் இந்த ட்ரூ சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இன்னுமே சின்னதுதான், பட் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னது. ஸோ ட்ரூ சொல்யூஷனை வந்து நம்ம அட்சார்பெண்ட்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து விசிபிள், டிண்டால் எஃபெக்ட் மூலிமாலாம் பார்ட்டிகிள்ஸை பார்க்க முடியும். ஸோ கொலாய்டல் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து குட் அட்சார்பெண்ட்டாக ஆக்ட் ஆக முடியும் சஸ்பென்ஷன் பார்ட்டிகிள்ஸை விட. நெக்ஸ்ட்டு நாம் அட்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன் இந்த 2 டைமை கம்பேர் பண்ணுவோம். அட்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ நம்ம அட்சார்ப்ஷன் என்னன்னு ஏற்கனவே புரிஞ்சுருக்கோம். பட் இதை எப்படி அப்சார்ப்ஷன்லேருந்து கேர்ஃபுல்லாக வேறுபடுத்தி பார்க்குறதுன்னு பாருங்கள். அட்சார்ப்ஷன் should be carefully distinguished from absorption. ஸோ அப்சார்ப்ஷன்லேருந்து கேர்ஃபுல்லாக நம்ம வேறுபடுத்தி காட்டலாம் எப்படின்னு பாருங்கள். சரி, அட்சார்ப்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அட்சார்ப்ஷன் என்னன்னு இன்னொருக்கா சொல்லிடுவோம். அட்சார்ப்ஷன் இஸ் எ
surface phenomenon where the concentration செறிவு concentration of a molecular species increases எங்கே at the surface rather than bulk of a liquid or solid phase. சாலிட் ஃபேஸுக்குள்ளேயோ அல்லது லிக்விட் ஃபேஸுக்குள்ளேயோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறத விட சாலிட் சர்ஃபேஸ் மேலே அல்லது லிக்விட் சர்ஃபேஸ் மேலே தான் மாலிகுலர் ஸ்பீசிஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுதுன்னா அந்த மாதிரி சர்ஃபேஸ் ஃபினாமினன் புறப்பரப்பு நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னா அட்சார்ப்ஷன். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே அப்சார்ப்ஷன் இஸ் எ bulk phenomenon where the concentration of a molecular species is higher in the bulk rather than surface of a liquid or solid phase. ஸோ லிக்விட் அல்லது சாலிட் ஃபேஸோட சர்ஃபேஸை விட லிக்விட் அல்லது சாலிட் ஃபேஸோட இன்டீரியரில் மாலிகுலர் ஸ்பீசிஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்சார்ப்ஷன். ஸோ ஃபேஸுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறது அப்சார்ப்ஷன், அந்த ஃபேஸோட சர்ஃபேஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறது அட்சார்ப்ஷன். இன் adsorption in adsorption the molecular species are retained at the surface. ஸோ அட்சார்ப்ஷனில் மாலிகுலர் ஸ்பீசிஸ் எல்லாம் சர்ஃபேஸ்லேயே ரிட்டைன் ஆயிரும். அப்சார்ப்ஷனில் என்னது? இன் அப்சார்ப்ஷன் தி மாலிகுலர் ஸ்பீசிஸ் pass through the surface தாண்டி போகுது and uniformly distributed ஒரே மாதிரி பரவி இருக்கும். uniformly distributed in the bulk of liquid or gas phase, liquid or solid phase. ஸோ திரவ அல்லது திட நிலைமைக்குள்ள பரவி ஒரே மாதிரி சமமாக பரவி இருக்கும் liquid or solid phase. ஸோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
வாட்டர் வேப்பர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சிலிக்கா ஜெல் அப்சார்ப் பண்ணும், சர்ஃபேஸில் போய் வாட்டர் வேப்பர் ஒட்டிக்கும். வாட்டர் வேப்பர்ஸ் ஆர் absorbed by சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல் சர்ஃபேஸில் H2O வேப்பர்ஸ் போய் ஒட்டிக்கும், அது வந்து அப்சார்ப்ஷன். அதுவே அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு எடுத்துட்டிங்கன்னா த்ரூஅவுட் தி கிறிஸ்டல் ஆஃப் கால்சியம் குளோரைட் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அது வந்து என்னன்னு சொல்லுவோம், அப்சார்ப்ஷன். வாட்டர் வேப்பர்ஸ் ஆர் absorbed by anhydrous calcium chloride. ஸோ கால்சியம் குளோரைடு கிறிஸ்டலுக்குள்ளே போய் வாட்டர் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அப்சார்ப்ஷன்னு சொல்கிறோம். இதே மாதிரி அம்மோனியா கேஸ் இஸ் absorbed by charcoal. ஸோ கரிப்பொடி என்ன பண்ணா அம்மோனியா கேஸை அதோட சர்ஃபேஸில் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். பட் அம்மோனியா கேஸ் இஸ் absorbed by வாட்டர். ஸோ வாட்டருக்குள்ளே வாட்டரில் அம்மோனியா கேஸ் பாஸ் பண்ணிங்கன்னா அப்சார்ப் பண்ணி அம்மோனியா வந்து வாட்டருக்குள்ளே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்கோல் அப்சார்ப்ஸ் மெனி கேஸஸ். not many gases including inert gases. ஸோ சார்கோல் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸஸ் அதோட சர்ஃபேஸில் அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப்ஷனாலே சர்ஃபேஸ் தான். சார்கோல் தான் கலர்டு சொல்யூஷன் ஆஃப் சுகர்லேருந்து கலரிங் மேட்டர்லாம் ரிமூவ் பண்ணுது. coloring matter are removed from a colored solution of sugar. So colored solution of sugar எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கலரிங் மேட்டர், அந்த கலருக்கு ரெஸ்பான்சிபிளான மெட்டீரியலாக எது ரிமூவ் பண்ணுதுன்னா சார்கோல் தான். ஃப்ரம் எ கலர்டு சொல்யூஷன் ஆஃப் சுகர் பை சார்கோல். ஸோ இதுவும் அப்சார்ப்ஷன் தான். சார்கோல் இதுவும் அப்சார்ப்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் சார்ப்ஷன் அண்ட் அக்ளூஷன் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். சார்ப்ஷன் அண்ட் அக்ளூஷன். ஒரு சில ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனும் நடக்கும், அப்சார்ப்ஷனும் நடக்கும். அதை மெக்பெயின் அப்படிங்கிறவர் என்னன்னு சொல்கிறாருன்னா சார்ப்ஷன். ஸோ ஒரே சமயத்தில் எந்த ப்ராசஸ்லையெல்லாம் அப்சார்ப்ஷன் ரெண்டுமே நடக்குதோ அதுக்கெல்லாம் என்ன பேர்னா சார்ப்ஷன். ஸோ அதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எ ப்ராசஸ் இன் விச் போத் absorption and absorption take place simultaneously.
is called sorption. ஸோ அப்சார்ப்ஷன் ஒரே சமயத்தில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சாப்ஷன். இந்த டைமை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா மெக்பெயின். திஸ் term was suggested by McBain in the year 1909. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலான்னா, the direct dyestuffs taken up by cotton fibers. ஸோ காட்டன் ஃபைபர்ஸ் வந்து இந்த டை சொல்யூஷன்லேருந்து அப்சார்ப் பண்ணிருச்சுன்னா அது அப்சார்ப் ஆகி மட்டும்தான் இருக்குதுன்னு இல்லை, ஆர் in both absorbed and absorbed state. ஸோ ஃபஸ்ட் அது அப்சார்ப் ஆகும், அதுக்கப்புறம் அப்சார்ப் ஆகிடுது. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, தி அப்டேக் ஆஃப் கேஸஸ் பை ஜியோலைட்ஸ். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகும், அதுக்கப்புறம் ஜியோலைட்டுக்குள்ளே இன்டீரியரில் போய் அது அப்சார்ப் ஆகிடும். அதேமாதிரி ஹைட்ரஜன் இஸ் டேக்கன் அப் பை சார்கோல்னு வைங்க. சார்கோலில் ஃபஸ்ட்டு கண்டென்ஸ் ஆகும் சர்ஃபேஸ் மேலே, அது வந்து அப்சார்ப்ஷன். After some time the hydrogen diffuses slowly into the interior of the charcoal. உள்ள சார்கோல்குள்ளே போய் ஒரு ட்ரூ சாலிட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும், அது வந்து அப்சார்ப்ஷன். ஸோ ஹைட்ரஜன் வந்து கார்பன் சர்ஃபேஸில் சார்கோல் சர்ஃபேஸில் ஒட்டிக்கிறது அப்சார்ப்ஷன். ஒட்டிட்டு கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா கார்பன் சர்ஃபேஸ்க்குள்ளேயே போய் கார்பன் மெட்டீரியலுக்குள்ளே போய் சார்கோல்குள்ளே போய் ஒரு சாலிட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும், அது அப்சார்ப்ஷன். ஸோ இதெல்லாமே என்னென்னா சாப்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் அக்ளூஷன் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேர்மை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரஹாம், இந்த இயர் 1886. இவர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னா இந்த டேர்மை சாப்ஷன் ஆஃப் கேஸஸ். சாப்ஷன்னாலே நமக்கு மீனிங் தெரியும், அப்சார்ப்ஷன் ரெண்டுமே நடக்குது. இங்கே எது அப்சார்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ். இங்கே அப்சார்பென்ட் என்னவா இருக்கணும்னா மெட்டல்ஸாக இருக்கணும். ஸோ சாப்ஷன் ஆஃப் கேஸஸ் ஒன்லி பை மெட்டல்ஸ் இஸ் கால்டு அக்ளூஷன். Sorption of gases only by metals. ஸோ மெட்டல் சர்ஃபேஸ் மேலே கேஸ் அப்சார்ப் ஆகி அதுக்கப்புறம் பல்க் ஆஃப் தி மெட்டலுக்குள்ளேயே பெனட்ரேட் ஆகும். அதைத்தான் என்னன்னு சொல்கிறோன்னா சாப்ஷன். இந்த டேர்மை சொன்னவர் யாருன்னா திஸ் டேர்ம் வாஸ் introduced by C. Graham. In the year 1886. ஸோ நம்ம இப்போ அப்சார்ப்ஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸோட மீனிங் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் அதை பார்க்கலாம். applications of adsorption.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் எ ஹை வேக்கம், high vacuum. ஸோ ஏர் அல்லது கேஸ் மாலிகுல்ஸ் இல்லாத இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம், வேக்கம்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம எப்படி வேக்கம் கிரியேட் பண்ணுவோம், ஒரு பம்ப், சக்ஷன் பம்ப் கூட கனெக்ட் பண்ணோம்னா, வேக்கம் பம்ப் கூட கனெக்ட் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஏர் அல்லது கேஸஸ் எல்லாம் சக் பண்ணிடும். ஸோ அந்த ரீஜன் இப்போ வேக்கம் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். பட் ஈவன் ஆஃப்டர் ரிமூவிங் சம் கேஸஸ் ஆர் ஏர், அந்த இடத்துல வந்து 100% வேக்கம் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ட்ரேசஸ் ஆஃப் ஏர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி ஹை வேக்கம் கொண்டு வரக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா சார்கோல் யூஸ் பண்ணலாம். சார்கோல் கூல்ட் இன் லிக்விட் ஏர் கேன் பி யூஸ்ட் டு ரிமூவ் ஈவன் எ ட்ரேசஸ் ஆஃப் ஏர். அதாவது ஒரு சக்ஷன் பம்பை வச்சு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏர் எல்லாம் ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமும் அங்கே கொஞ்சமாவது ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த ஏர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணுறக்கும் நீக்கிறக்கும் நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், அட்சார்ப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஏர் லிக்விட் பண்ணுறோம், காற்றை திரவமாக மாற்றுறோம். அந்த டெம்பரேச்சர் அதுக்குள்ளே ஒரு பல்ப் எடுத்து பல்புக்குள்ளே சார்கோலை போட்டு அந்த பல்பை கொண்டு போய் லிக்விட் ஏரில் வைக்கிறோம். லிக்விட் ஏரோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சார்கோல் பார்த்தீங்கன்னா வெரி லோ டெம்பரேச்சருக்கு போயிடும். இந்த வெரி லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய சார்கோல் தான் என்னன்னு சொல்கிறோன்னா சார்கோல் கூல்ட் இன் லிக்விட் ஏர். இதை கொண்டு போய் அந்த வேக்கம் ஏரியாவில் வச்சோம்னா அந்த வேக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் அல்லது ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிடும். இப்போ இன்னும் வெரி லோ ப்ரெஷர் வந்துடும். இதுதான் வந்து கிரியேட்டிங் எ ஹை வேக்கம். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், சார்கோல் taken in a bulb can be cooled in liquid air. ஸோ சார்கோலை வந்து ஒரு பல்ப், கிளாஸ் பல்பில் எடுத்துக்கிட்டு அதை லிக்விட் ஏரில் கூல் பண்ணுறோம். லிக்விட் ஏர்னா என்ன, ஏரை வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அது லிக்விட் ஏர் கூல் பண்ணுறோம். யூஸிங் திஸ் traces of air can be removed. ட்ரேஸ்னால் என்ன, ரொம்ப கம்மியான அளவு இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ட்ரேஸ் ஆஃப் ஏரையும் ரிமூவ் பண்ணலாம். ஏர் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் எங்கே, vacuum region generated by suction அல்லது vacuum pump. அந்த ரீஜன் ஆல்ரெடி எப்படி வேக்கம் ஆச்சு, suction generated using vacuum pump. ஸோ வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணி ஒரு வேக்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ட்ரேசஸ் ஆஃப் ஏர்ஸை கூட ரிமூவ் பண்ணலாம். யூஸிங் திஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஏர் கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் எ வேக்கம் ரீஜன் ஜென்ரேட்டட் யூஸிங் வேக்கம் பம்ப். எதுக்கு, டு கிரியேட் ஹை வேக்கம், ரொம்ப அதிகமான வேக்கம் போடுவதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ கேஸ் மாஸ்க்ஸ் வந்து அதில் என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல் இன் கேஸ் மாஸ்க்ஸ். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல். ஆக்டிவேட்டட் charcoal is used in
கேஸ் மாஸ்க்ஸ். மாஸ்க்னால என்னது, மறைச்சிடும் அல்லது தடுத்துடும். எதை தடுக்குது, இந்த கேஸ் மாஸ்க் என்ன பண்ணும், விச் ரிமூவ் ஆல் டாக்ஸிக் கேஸஸ் அண்ட் வேப்பர். அது என்னென்னா கேஸ் மாஸ்க். இப்போ இந்த கேஸ் மாஸ்கில் சார்கோலை வைக்கிறதுனால என்ன பண்ணும், டாக்ஸிக் அண்டு harmful gases அந்த சார்கோல் அப்சர்வ் பண்ணிடும். Activated charcoal is used in gas mask which removes, அந்த சார்கோல் என்ன பண்ணுது, which removes toxic gas and வேப்பர். அந்த கேஸ் மாஸ்க்குள்ளே ஆக்டிவேட்டட் சார்கோல் வச்சுருக்கோம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஹார்ம்ஃபுல் அண்ட் டாக்ஸிக் கேஸஸை அப்சர்வ் பண்ணிக்குது, வேப்பர்ஸ். while the toxic air pass through the mask. ஸோ அந்த மாஸ்க் வழியாக டாக்ஸிக் ஏர், அதாவது இந்த அல்லது கண்டாமினேட்டட் ஏர், டாக்ஸிக் அல்லது டாக்ஸிக்னு சொல்கிறத விட கண்டாமினேட்டட் ஏர்னு சொல்கிறது இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும். டாக்ஸிக் ஆர் கண்டாமினேட்டட் ஏர் பாஸ் த்ரூ தி மாஸ்க். ஸோ அந்த மாஸ்க் வழியாக கண்டாமினேட்டட் ஏர் பாஸ் ஆகுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேஸஸை அப்சர்வ் பண்ணிடும். எது, இந்த சார்கோல். கண்டாமினேஷன்னா என்ன, பொல்யூஷன்னா என்ன. பொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்குது, பட் அது லோ அமௌண்ட்டில் இருக்குது, அதனால் எந்த ஒரு எஃபெக்டும் வரல. பட் அதோட அளவு அதிகமாகுது அப்படின்னா அதனால ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வருதுன்னா அது பொல்யூஷன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்விரான்மெண்ட்டில் ஏரில் இருக்குது, பட் இன் ட்ரேசஸ்னு என்ன ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்போஸ் அதுவே ரொம்ப அதிக அளவில் ஆயிடுச்சுன்னு வைங்க, இட் வில் காஸ் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்னா பொல்யூஷன். நம்ம ஏரில் குளோரின் கேஸ் இருக்குதானா, இல்லை. பட் எங்கேயாவது குளோரின் கேஸ் லீக் ஆகி ஏரில் மிக்ஸ் ஆச்சுன்னு வைங்க, அதை வந்து கண்டாமினேட்டட் ஏர்னு சொல்லுவோம். ஏற்கனவே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏரில் இல்லை, பட் இப்போ அது புதுசாக என்ட்ராகி ப்ராப்ளத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் கண்டாமினேஷன். ஸோ கண்டாமினேட்டட் ஏர்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏரில் வந்து இப்போ அது இப்போ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை கொடுக்குதுன்னா அதை கண்டாமினேட்டட் ஏர்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் வந்து சார்கோலை யூஸ் பண்ணி தான் அந்த டாக்ஸிக் கேஸஸை ரிமூவ் பண்ணுறோம். ஃபார் தி ரிமூவல் ஆஃப் மாய்ச்சர், ஸோ நீராவியை நீக்கிறதுக்கு, இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மாய்ச்சர் கண்டென்ட் அதிகம் அப்படின்னா அந்த மாய்ச்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா சிலிக்கா ஆர் அலுமினா ஜெல், அதை வந்து அப்சார்பண்ட்டாக யூஸ் பண்ணலாம். சிலிக்கா ஆர் அலுமினா can be used as absorbent, for the removal of moisture. அடுத்தது in decolorization. ஸோ இது பார்த்தீங்கன்னா அனிமல் சார்கோலை வந்து டீகலரைசராக யூஸ் பண்ணுவாங்க. தி மேனுஃபேக்சர் ஆஃப் கேன் சுகர். அனிமல் charcoal is used as decolorizer in the manufacture of cane sugar. ஸோ சுகரில் இருக்கக்கூடிய கலரிங் மெட்டீரியலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு
அனிமல் சார்கோலை யூஸ் பண்ணி டீகலரைசேஷனை கொண்டு வரலாம். இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஸோ அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்லேயும் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ், என்ன ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்டன்ஸும் கேட்டலிஸ்ட்டும் வெவ்வேறு ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டாலிசிஸ்னு சொல்லலாம். இன் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டாலிசிஸ் absorption plays important role. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா finely divided ion in the manufacture of ammonia. Manufacture of ammonia அயன் வந்து கேட்டலிஸ்ட்னு படிச்சிருப்பீங்க, அதாவது ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஃபைன்லி டிவைடட் அயான் இன் தி manufacture of ammonia. Then in the hydrogenation of oil, finely divided nickel. Finely powdered nickel in the hydrogenation of oil. ஆயிலை ஹைட்ரஜனேட் பண்ணுறதுல நிக்கல் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் இதில் நிக்கல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை அப்சார்ப் பண்ணி வச்சு ரியாக்ஷனில் சப்ளை பண்ணும். ஸோ இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் அப்சார்ப்ஷன் பிரின்சிபல் யூஸ் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு மாய்ச்சர் இன் சாயில். ஸோ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ச்சர் நீராவியெல்லாம் இருக்கும். அது என்னனாலன்னு பாருங்கள். சாயில் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது மண் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் கிளே இருக்கும். களிமண்கள் வந்து கூழ்மத்தோல் மாதிரி மண்ணில் இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால அதில் மாய்ச்சர் நீராவியை அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கும். ஸோ ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் கொலாய்டல் கிளே பார்ட்டிகிள்ஸ் மாய்ச்சர் இஸ் அப்சார்ப்டு. இந்த மாய்ச்சரில் இப்போ என்னன்னா நியூட்ரியன்ஸ், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கரைஞ்சிரும். இந்த நியூட்ரியன்ஸை தான் இந்த மாய்ச்சர்லேருந்து பிளான்ட்ஸ் எடுத்துக்கும் ஃபார் தேயர் growth through roots. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், soil contains fine colloidal particles of clay. ஸோ சாயில் எடுத்துட்டிங்கன்னா கிளே வந்து கொலாய்டல் பார்ட்டிகிள் சைஸில் அதில் இருக்குது, விச் அப்சார்ப் மாய்ச்சர் அண்ட் ரிட்டைன். ஸோ அது நீராவியை அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கும். தி வேரியஸ் வாட்டர் சாலுபிள், நீரில் கரையக்கூடிய நியூட்ரியன்ஸ் டிசால்வ், கரைஞ்சிருது. இதில் dissolved in this water and taken up by the plants. ஸோ அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது இந்த வாட்டர்லேருந்து த்ரூ ரூட்ஸ், அதனுடைய வேர்கள் மூலமாக. ஸோ இங்கே இந்த கிளே பார்ட்டிகிள்ஸோட அப்சார்பன்ட் நேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன்
தியரிஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.